ஒரு நல்ல முதல்வர் சிச்சுவேஷனை க்ளோஸாக உட்காந்து எனக்கு மினிட் பை மினிட் அப்டேட் வேணும்னு பார்க்குறவர் தானேங்க ஒரு நல்ல முதல்வர். சினிமா பார்த்துட்டு அந்த சினிமாக்காரங்க கூட, இயக்குனர் கூட, தயாரிப்பாளர் கூடலாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு என்னமோ சம்மந்தமே இல்லாமல் பக்கத்து மாநிலத்தில் இந்த சம்பவம் நடக்கிறது மாதிரி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதல்வர் ஒரு முதல்வரா? இவர் பொம்மை முதல்வர் இல்லாமல் வேறு என்ன முதல்வர் இவர்? இப்படிப்பட்ட பொம்மை முதல்வர் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமா, அல்லது உண்மையான முதல்வர் ஆட்சிக்கு வர வேண்டுமா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள் ஒவ்வொன்றாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறேன். தோழர்களே, இது ஒரு சாதாரண தேர்தல் இல்லை, இது ஒரு தேர்தல் தானே. ஏதாவது ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவோம், டிஎம்கே மாறி மாறி தானே வருது. நோட்டாவுக்கு போடுவோம், புதுசாக ஆரம்பிச்சிருக்க கட்சிக்கு போடுவோம், இல்லை என்னோடய வாக்கை 2 கட்சிங்க போட மாட்டேன் வேறு யாருக்காவது போடுவோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் போட்டிங்கன்னா அது எதில் சென்று முடியும் என்றால் மீண்டும் இந்த அவல ஆட்சி அமையக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலைக்கு கொண்டு அது விடும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதை தமிழனாக பிறந்த, தமிழனாக நினைக்கும், தமிழ்நாட்டில் வாழக்கூடிய அத்தனை பேரும் தங்களது வாழ்நாள் லட்சியமாக நினைத்து கொண்டு நீங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்ல வேண்டும் என்பதை நான் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் உங்களுக்கு.